ஹாய் வியூவர்ஸ். முதலீடு இல்லாமல் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் துறையில் பணம் சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக மாறும் பொழுது அவர் எந்த முதலீடு இல்லாமல் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே, யார் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஆக முடியும்? ரியல் எஸ்டேட்டில் எனக்கு எந்த அனுபவம் இல்லைங்க, நான் இந்த பிஸ்னஸை பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ணலாம். நான் பெருசாக எதுவும் படிக்கலைங்க, ரியல் எஸ்டேட் பற்றியும் எனக்கு பெருசாக தெரியாது, நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரலாமான்னா நிச்சயமாக வரலாம். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருந்தே நான் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக வேலை செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்யலாம். நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன், என்னால் வீட்டிலேருந்து இந்த வேலையை செய்ய முடியுமானா நிச்சயமாக செய்ய முடியும். இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அதில் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், இப்போது நான் இந்த அடிஷ்னலாக இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பிஸ்னஸை பண்ணலான்னா நிச்சயமாக பண்ண முடியும். ஆனால் இந்த அனைவருக்குமே அடிப்படையாக ஒரு தகுதி வேணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். சப்போஸ் ஒருத்தர் உங்கள்கிட்ட 100 கோடி உள்ள ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுங்கன்னு உங்கள் கையில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்கள் பதறி அடித்து, ஐயோ 100 கோடி ரூபாயா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எங்கிட்ட அந்தளவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே, இது எப்படி என்னாலையெல்லாம் விற்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டிங்கில் தடுமாற விஷயமே இது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பொருளாதார கண்ணோட்டத்திலேயே அதை நம்ம அணுகுவோம். இப்போ 100 கோடிங்கிறது நமக்கு பெருசாக இருக்கும், ஆனால் அந்த வாங்கக்கூடியவங்க அந்த மார்க்கெட்டில் நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ இந்த 100 கோடி ப்ராப்பர்ட்டியை நம்மளை வாங்க சொல்ல, நம்மளை விற்று தான் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம வேலை. அந்த இன்ஃபர்மேஷன் அவரை போய் சேரணும். அதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம பார்த்தோம்னா போதும், நிச்சயமாக நம்மளாலேயும் அந்த 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை விற்க முடியும். இப்போ நம்மளை சார்ந்தவங்ககிட்ட போய் ஒரு பொருளை நீங்கள் விற்கணும்னு போனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். என்னை கேட்டால் நமக்கு முற்றிலும் தெரியாதவங்க தான் நம்மகிட்ட ஈஸியாக ஒரு பொருளை வாங்கிக்குவாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் வேர்ல்டில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் டூல்ஸ் எவ்வளவோ வந்துடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட அடிப்படை தகுதிங்கிறது அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். அது இருந்ததுன்னா நிச்சயமாக 100% இந்த துறையில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். பொதுவாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்கக்கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ்ஸு, காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸு பையிங் அண்ட் செல்லிங் தான் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். ஒன்று லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பொதுவாக இப்போ இந்த காலி வீட்டு மனை, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டு, விவசாய பூமி, அப்புறம் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஃபார்ம் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பண்ணை நிலங்கள் 25 சென்ட் 50 சென்ட் இந்த மாதிரி பிரித்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட். அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சில ஏரியாவை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் உள்ள பிளாட்டட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பிளாட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இபி ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி எல்லாம் அந்த பிளாட்டில் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட் கேட்டகரியில் வந்துடும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பாப்புலர், மோஸ்ட் டிமாண்டிங் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் கேட்டகரி. ஸோ ஒரு புதுசாக நான் ரியல் எஸ்டேட்குள்ளே இப்போ தான் கால் பதிக்கிறேன், ஒரு ஏஜெண்ட்டாக கால் பதிக்கிறேன்னா நம்ம இந்த கேட்டகரியை தேர்ந்தெடுப்பது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் அமையும், அது ரொம்ப லாபகரமாகவும் அமையும். ஏன்னா இதுக்கு தான் டிமாண்ட் அதிகம், நம்மளால் ஈஸியாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ ரெசிடென்ஷியல் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட்டை மேஜராக 4 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் நிறையா சைட்ஸ் பார்த்துருப்பீங்க. பொதுவாக 1.5 சென்ட்லேருந்து அந்த மாதிரி சைட்ஸ் பிரிச்சுருப்பாங்க. இன்றைக்கி என்ன அட்வான்டேஜ்னால், அந்த மாதிரி சைட்ஸ்க்கு இப்போ பேங்க்கில் மார்க்கெட் வேல்யூக்கே ஒரு 75% லோனும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு சைட்டு வாங்குறீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அதில் 7.5 லட்ச ரூபா நம்ம பேங்க் மூலிமாவே அதை லோனாக வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி எஸ்டிஎஃப்சி போன்ற பேங்க்குகள் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ சப்போஸ் இந்த சைட்லேயே ஒரு வீடும் கூட ரெடிமேடாக கட்டி விற்பாங்க. ஸோ ஒரு பையர் லேண்டாகவும் வாங்கலாம், இல்லை அந்த ப்ராஜெக்டில் ஒரு புது வீடு கட்டின வீடாகவும் வாங்கலாம். ஸோ அவருக்கு 2 ஆப்ஷன் அதில் கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்.
இது மோஸ்ட்லி சிட்டி பக்கத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து நார்மலாக டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம சிட்டிக்கு அவுட் சைடில் வந்து எனக்கு ஒரு வீக்கெண்ட் ஸ்டே, ஒரு ரிட்டையர்மெண்ட்டை லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நபர்களுக்காக இப்போ ஃபார்ம் ஹவுசஸ்ன்னு நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கேட்டகரி. ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, எந்த அனுபவம் இல்லாத பொழுது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை டீல் பண்ணுறதை ஃபஸ்ட்டு தவிர்த்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ப்ரைஸ் எவால்வேஷன், அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் கரெக்டாக, அதில் ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன் இருக்காங்கிறத உங்களால் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்க முடியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லாத பட்சத்தில். ஸோ அப்படிங்கும்போது அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு பையரை கூட்டிகிட்டு போய் அதில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, பெரிய நிறுவனங்கள் இருக்கும், பிளாட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும். அதில் நல்ல நிறுவனங்களாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் வந்து எங்களை சேர்த்திக்குவாங்களா, அனுபவம் இல்லாத எங்களை சேர்த்திக்குவாங்களான்னா நிச்சயமாக சேர்த்திக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுங்கிறது அவங்கள பொறுத்தளவுக்கு கமிஷன் பேஸில் தான் வந்து அவங்க அனைவருமே பணி அமர்த்துவாங்க. யாரையுமே வந்து இன்னோஸாக வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, உங்களால் அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் நடக்குதுன்னா நிச்சயமாக உங்களை அவங்க வந்து என்கரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களில் நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த ரெப்புடேஷனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மூலயமா ஈஸியாக உங்களால் கஸ்டமரை கொண்டு வர முடியும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிளாட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்கும். எந்த கஸ்டமர் வந்தாலும் ஒரே ப்ரைஸிங் தான் சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட்டுங்கும் போது அதுக்குரிய எல்லா லீகல் கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் இன்றைக்கி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பேங்க் லோன் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றியான கவலையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஈஸியாக உங்களால் ஒரு கஸ்டமரை அப்ரோச் பண்ணி அதை கொண்டு வந்து அதை வந்து சேல்ஸாக க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போஸ் ஒரு கஸ்டமருக்கு வந்து சைட்டை விசிட் பண்ணணுன்னா அவங்களுக்கு தேவையான கேப் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் சர்வீசஸையும் நீங்கள் வந்து அந்த பெரிய நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் கெயின் பண்ண முடியும். அதில் ஒரு ரீசனல் பிஸ்னஸையும் உங்களால் செய்ய முடியும். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல கம்பெனி, இது ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். என்ன தான் உங்கள் முயற்சி இருந்தாலும் நீங்கள் விற்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதை விரும்பி வாங்க வருவாங்க. இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பல லொக்கேஷன்ஸில் சில கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போது நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கும். சப்போஸ் ஒரு லொக்கேஷனில் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா இன்னொரு லொக்கேஷன்லையும் கூட ப்ராஜெக்ட்ஸை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல கேட்டகரி உள்ள ப்ராஜெக்ட்ஸையும் ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் கேட்டகரியிலையும் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாங்க, ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல கேட்டகரியிலையும் ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக செயல்படும்போது இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்கும்போது ஈஸியாக ஒரு கஸ்டமருக்கான சேல்ஸை உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நாளடைவில் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது உங்களுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெருகும். அதன் மூலயமா உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் பேஸ் உருவாகும். இப்போ இன்றைக்கி வாங்கக்கூடிய கஸ்டமர் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு முன்னேறிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ் யாராவது தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் பேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ
இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ரிட்டையர்ட் பர்சன் இவங்கெல்லாம் எப்படி இதில் இணைச்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஃபரல் ஸ்கீம் மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களை அப்ரோச் பண்ணி அது மூலிமா நீங்கள் பயன்பட்டு கொள்ளலாம். ரெஃபரல் ஸ்கீம்னா இப்போ நீங்கள் முழுதுமே போய் இப்போ ஒரு அந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக உங்களால் ஃபுல் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கஸ்டமர் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். மற்ற விஷயங்களை நீங்கள் அப் டு சைட் விசிட் சேல்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த எனக்கு ஒரு ஃபீஸ் வந்து எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரமும் நம்ம வந்து ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கான கமிஷனுங்கிறது நீங்கள் சப்போஸ் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணும் பொழுது நீங்கள் தான் அதுக்கான கமிஷனை கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கான கமிஷனுங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ப்ரைஸ்லேயே வந்து கம்பெனி இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்காக தனியாக கஸ்டமர்கிட்ட எதுவும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்ஸ் சேல் கம்ப்ளீட் ஆகும் பொழுது கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கான கமிஷன் வந்து கம்பெனியே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது இந்த கமிஷன் வாங்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து வராது. இது எல்லாமே ஓகே, எனக்கு எப்படி கஸ்டமர் கிடைப்பாங்கங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வந்து பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி சேல்ஸ் மீட்டிங்ஸ் வைப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எந்தெந்த வகையில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு நிறைய டீம் மெம்பர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் போது நிறைய பேர் உங்கள் கூட சேர்ந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இன்றைக்கி என்ன மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் என்ன, எந்த மாதிரி மீடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது மூலிமா படிப்படியாக உங்களுக்கான அந்த மார்க்கெட்டிங் நாலேஜை நீங்கள் என்னால் வளர்த்து கொள்ள முடியும். அது மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக கஸ்டமர் பேஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஒருத்தர் நான் சொன்ன மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, அந்த வகையை பின்பற்றினாருன்னா நிச்சயமாக ஈஸியாக வந்து அவரோட பிஸ்னஸில் 100% சக்சீட் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.